ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், இனிமே அவர் திமுக கூட்டணிக்கு திரும்ப போவதில்லை, அதுதான் நல்லா தெரியுது. இல்லாட்டா இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு சார், திமுக கூட்டணில நான் இருக்கேன், விஜய் வந்து மதசார்பற்ற இயக்கம் அப்படின்னு சொன்னாலதான் வந்து ஆதரவு சொல்லியிருக்கோம், அது இல்லன்ட்டா நான் வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதரவு விட்டு வெளியே எப்படி அவரு தாவேகால அவங்க சொல்லுவாங்களா, ஆமாங்க நாங்க வந்து இனிமே மதச்சார்பற்றவர்கள் இல்லை, நாங்கள் மதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்க சொல்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நிரஞ்சன், நீங்க என்னைக்காவது வந்து சார் நான் ஒரு பைத்தியக்காரன் சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஒரு முட்டாளு சார் அப்படின்னு சொல்லுவாங்க? அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுல யாராவது நாங்கள் வந்து மதவாத அரசியல் செய்கிறோம்னு சொல்லுவாங்களா? செயல் இருக்கும்ல சார், ஏதோ செயல் தெரிஞ்சா போறாரு. சரி, நான் பேர் சொல்லலை, நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து மதச்சார்பற்ற அந்த கொள்கையில் தான் இருக்கின்றேன், கிறிஸ்தவர்கள் எனக்கு வாக்களித்தார்கள், இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்களித்தார்கள், நான் என் கொள்கையில் இருந்து மாற மாட்டேன். எந்த இடத்துலையும் இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள், யூதர்கள் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த 2 மதத்தினரை பத்தி மட்டும்தான் சொன்னார். இது எப்படி மதச்சார்பற்ற அரசியல்னு எடுத்துப்பீங்களா இல்ல மதவாத அரசியல்னு எடுத்துப்பீங்களா? இது ஒண்ணு போதுமே. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? மக்களை வந்து மக்களா பாருங்க, ஏன் நீங்க மத ரீதியாக பிளவுபடுத்துகின்றீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கணுமா வேணாமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஆர்குமெண்ட் சே, இப்போ பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் அவர் சொல்றாரு, எனக்கு வன்னியர்கள் ஓட்டு போட்டார்கள் அதனால நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் ரவுண்டு கட்டி கேட்பாங்களா இல்லையா, ஜாதி அரசியல் செய்கின்றார் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சொல்றது மத அரசியல் இல்லாம வேற என்னன்னு சொல்றது? அப்ப அதை கேட்டுன்னு இருப்பீங்களா?